வின்சென்ட் அவரது காரை திறந்து அவர் கிஃப்ட் என கூறிய ஜோவின் செல்ல பிராணிகளான டேனியையும் ரீனாவையும் ஜோவிடம் காட்டினார். ஜோ மிகுந்த மகிழ்ச்சியாக அந்த இரண்டையும் தூக்கி கொண்டு ரித்திக்கிடம் காட்ட உள்ளே எடுத்து சென்றாள். அவள் மகிழ்ச்சியாக கத்திக்கொண்டே செல்வதை முதலில் சிரித்த முகமாக பார்த்து கொண்டிருந்த வின்சென்ட் பிறகு தனது பற்களை கோபத்தில் கடிக்க தொடங்கினார். அவன் இல்லைன்னா நீ செத்து போயிடுவ, நான் சொல்கிறேன், செத்து தான் போக போற, அதுவும் உன் புருஷன் கூட சேர்ந்தே என மனதில் நினைத்தபடி காரை எடுத்து கொண்டு கிளம்பினார் வின்சென்ட். மறுநாளே வீட்டு ஜாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வின்சென்ட் வாங்கி கொடுத்த வீட்டிற்கு ரித்திக்கும் ஜோவும் ரித்திக்கின் ஃப்ரெண்ட் காரில் புறப்பட்டு சென்றனர். அந்த வீட்டிற்கு போகும் வழி கரடுமுரடான பாதையை கொண்டிருந்தது. கஷ்டப்பட்டே ரித்திக் காரை ஓட்ட வேண்டியதாயிற்று. அந்த பாதையில் நீண்ட நேரம் போன பின்பும் வீடு வராததால் காரை ஒரு ஓரமாக நிறுத்தி யாராவது அந்த பாதையில வராங்களா என பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் வந்த பாதையின் எதிர்ப்புறம் சைக்கிளில் விறகு வைத்தபடி வந்த முதியவரை கை காட்டி நிறுத்தினான் ரித்திக். அவரிடம், பெரியவரே, இந்த வீட்டுக்கு போறதுக்கு இந்த பாதை தானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என ரித்திக் கையில் வைத்திருந்த அட்ரஸ் எழுதிய தாளை நீட்டியபடியே கேட்டான். முதலில் ரித்திக்கையும் ஜோவையும் ஏளனமாக பார்த்த அந்த முதியவர் அந்த தாளை வாங்காமலேயே, தம்பி, இந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா சுடுகாடு தான்ப்பா வரும் என்றார். சுடுகாடு தான் வரும் என அந்த முதியவர் கூறியதை கேட்டதும் ரித்திக்கும் ஜோவும் ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டனர். பிறகு ரித்திக், ஐயா பெரியவரே, இந்த பாதையில தான் போகணும்னு சொன்னாங்க, அதான் நாங்கள் வந்தோம் என்றவன் அந்த அட்ரஸை படித்தான். அவன் முழுமையாக முகவரியை படித்து முடித்ததும் அந்த பெரியவர் பேசத் தொடங்கினார். ஓ, அந்த வீடா? அது இதே பாதையில் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு போனால் வரும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். உடனே ரித்திக்கும் காரை ஸ்டார்ட் செய்து அவ்விடத்தை விட்டு காரை நகர்த்தினான். அப்போது எதிர்ச்சியாக காரின் மிரரில் பார்த்தான். அந்த பெரியவர் சற்று தள்ளி நின்றபடி இவர்களின் கார் போவதையே மிரட்சியாக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஜோவும் ரித்திக்கும் ஒரு வழியாக அந்த வீட்டை அடைந்தனர். இதுவரை சலிப்பாக வந்து கொண்டிருந்த அந்த இருவரும் வீட்டை பார்த்ததும் மிகுந்த உற்சாகம் அடைந்தனர். காரணம், வீடு புத்தம்புது பொலிவுடன் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவ்வீட்டின் முன்புறம் பூச்செடிகள் மற்றும் அழகு செடிகள் என வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பெரிய காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்பட்டிருக்க பல வகையான மரங்கள் அவ்வீட்டினை சுற்றிலும் வைக்கப்பட்டிருந்தன. அவை இயற்கையான காற்றை தந்து வீட்டிற்குள் வருபவர்களை வரவேற்று கொண்டிருந்தது. எப்படி, எங்க மாமா எவ்வளவு அழகான வீட்டை கிஃப்டா கொடுத்துருக்காரு பாத்தியா என ஜோ சொல்ல, ஆமா ஆமா, வீடு என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா அக்கம் பக்கத்துல வீடு எதுவுமே இல்லாம தனியாலாம் இருக்கு என்றான் ரித்திக். டே லூசு, நல்லா பாருடா, நம்ம வீட்டுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்கு, இதோ பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு இருக்கு, இதுக்கு மேல என்னடா வேணும் என்றாள் ஜோ. ஒன்றும் வேணாம் தாயி, வா முதல்ல வீட்டுக்குள்ள போலாம், எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, ஒரு டீ போட்டு கொடு என்றான் ரித்திக். ஒத்துக்க மாட்டிய ஃப்ராடு, சரி வா உள்ள போலாம் என்று இருவரும் வீட்டை திறந்து கொண்டு அவர்களது வீட்டு ஜாமான்களையும் டேனியையும் ரீனாவையும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைய அதை எதிர் வீட்டு ஜன்னலிலிருந்து யாரோ பார்த்து கொண்டிருந்தனர். வீட்டின் வெளிப்புறத்தை பார்த்ததும் இருவருக்கும் பிடித்ததை போலவே வீட்டின் உள்ளமைப்பும் இருவருக்கும் பிடித்து போனது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர ஜாமான்கள் எல்லாம் முன்பே அவ்வீட்டிற்குள்ளே இருந்தது. அவற்றை வின்சென்ட் வாங்கி வைத்தாரோ அல்லது இதற்கு முன்பு அவ்வீட்டில் குடியிருந்தவர்கள் எதற்கோ பயந்து அவற்றை விட்டு சென்றனரோ தெரியாது. ஆனால் அப்பொருட்கள் ஜோவுக்கும் ரித்திக்கும் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. அது மட்டுமில்லாமல் வீட்டினுள்ளே 3 பெட்ரூம்களும் இருந்தன. அதை பார்த்ததும் ரித்திக், இங்கே பாரு ஜோ, 3 பெட்ரூம் இருக்கு, டெய்லியும் ஒவ்வொரு ரூம்ல ரொமான்ஸ் பண்ணலாம் போலையே
என கிண்டலாக கூறி சிரித்தான். உடனே ஜோ ஓடி வந்து அவன் நெஞ்சில் குத்தியபடியே, போதுண்டா பொறுக்கி என்றாள் வெக்கப்பட்டபடியே. ஆ, போதுண்டி, வலிக்குது, நீ போய் டீ போட்டு கொண்டு வா, எனக்கு தலை வலிக்குது என்று கூறிக்கொண்டே ரித்திக் ஹாலில் உள்ள சோபாவில் உட்கார்ந்து கொண்டான். ஜோ கிச்சனுக்கு சென்று அடுப்பினை தயார் செய்து டீ வைக்க தொடங்கினாள். சிறிது நேரத்தில் டீ தயாரானதும் அதை ஒரு கப்பில் ஊற்றிக்கொண்டு ரித்திக்கிடம் சென்று நீட்டினாள். டீ கப்பினை வாங்கிய ரித்திக் அதை எடுத்து அதை குடிக்காமல் ஜோவினை பார்த்து முறைத்தான். ஹே குடிடா, என்ன ஏன் பார்க்குற என்று ஜோ கேட்க, எம்டி கிளாஸ்ல எதடி குடிக்கிறது லூசு என்றான் ரித்திக். எம்டியா? டேய் நல்லா பாருடா, டீ ஊத்திட்டு தான் வந்தேன் என்றாள் ஜோ. எங்க நீயே பாரு, இதுல எங்க டீ இருக்குன்னு என்று ரித்திக் டீ கப்பை நீட்ட, டீ கப்பை வாங்கிய ஜோ அதில் டீ இல்லாததால், டேய் டீயை ஊத்திட்டு தான் வந்தேன், ஆனா இதுல டீயை காணோமே என்று சற்று யோசித்தாள். ரித்திக் மீண்டும் உரைக்க, சரி இருடா, அதிகமாக தான் டீ வச்சிருக்கேன், அதை ஊத்திட்டு வரேன் என கூறிக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள். அங்கே டீ வைத்திருந்த பாத்திரத்தை எடுத்தவள் ஒரு துளி அளவு கூட டீ இல்லாததை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நின்றாள். யாரு டீயை குடிச்சது என சற்று பதட்டத்துடன் கிச்சன் முழுவதும் பார்வையை சுழற்றினாள். கிச்சனில் யாருமே இல்லை. கிச்சன் ஜன்னல் மட்டும் சற்று திறந்திருந்தது. வேகமாக ஜன்னலுக்கு அருகே சென்றவள் வெளியே எட்டி பார்த்தாள். சற்று தள்ளி பூனை ஒன்று நடந்து சென்று கொண்டிருந்தது. ச, பூனை தான் டீயை குடிச்சிருச்சு போலையே என நினைத்தவள் ஜன்னலை நன்றாக சாத்தினாள். அப்போது அவள் தோளின் மீது யாரோ அழுத்தமாக கையை வைத்தார்கள். டக்கென்று திரும்பிய ஜோ ரித்திக் நிற்பதை கண்டாள். பாவி, நீயாடா, நானே பயந்துட்டேன் என கூறிய ஜோ, உன்னோட டீய பூனை குடிச்சிருச்சுடா என கூறிக்கொண்டே அசடு வழிந்தாள். பொடி, நீயும் உன் டீயும், நான் போய் தூங்குறேன் என கூறிக்கொண்டு ரித்திக் சமையலறையை விட்டு வெளியே போனான். அவன் வெளியே போனதும் சமையலறையை விட்டு வெளியே போக போன ஜோவுக்கு டக்கென்று அது உதித்தது. பாத்திரத்தில் இருந்த டீயை பூனை குடிச்சது சரி, ஆனால் கப்பில் இருந்த டீயை யார் குடிச்சது